விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கடன் மட்டுமல்ல, கிரானிக்காக எனக்கு நோய் இருக்குது, பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்ற எந்த மருந்து மாத்திரைக்குமே என்னுடைய வியாதி கண்ட்ரோலில் இல்லை, கட்டுப்பாட்டில் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நோய் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது நோயிலிருந்து முற்றிலுமாக நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு ஏற்படும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும், வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது சும்மா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. லாபம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபத்துக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகப்பெருமாட்டுக்கார வர வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள்.